எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த தை மாதத்தோட முதல் அறுவடையை ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்துட்டு புது ரக கத்திரிக்காய் ஒரு சிலது அறுவடைக்கு வந்திருக்கு. பழைய கத்திரிக்காயும் ஒரு சூப்பரான அறுவடை தந்திருக்குங்க. அதோட மற்ற காய்கறிகள் அறுவடையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மழை பெஞ்சப்போ போட்டிருந்த இந்த செனப்பையெல்லாம் பாருங்களேன், நல்லா வளர்ந்துருச்சு. இனி இதை ஓட்டி விடணுங்க. இன்றைக்கி நமக்கு புதுசாக அறுவடை தரக்கூடியது இந்த கத்திரி செடிகள் தாங்க. இந்த 2 லைனில் இருக்கக்கூடிய கத்திரிக்காயுமே வேறு வேறு ரகங்கள் தான். இந்த 2 செடிகள்லேயுமே இப்போ ஒரு சில காய்கள் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதை தான் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். பின்னாடி இருந்த செடிகள் பச்சை கத்திரிங்க, அந்த சைடு இருக்கிறதெல்லாம். இந்த 2 லைனில் இந்த லைனில் இருக்கிறது வந்துட்டு ஊதா கலர் நீட்ட கத்திரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான். இதில் இந்த ஒரு காய் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இன்னும் ஒரு சில செடிகளில் கொஞ்சம் குட்டி குட்டியாக பிஞ்சு இருந்துச்சு. இன்றைக்கி இந்த காய் தான் இதில் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறோம். அடுத்ததான் இது வந்துட்டு பிளாக் பியூட்டின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி கத்திரிக்காய் தாங்க. இதெல்லாம் நம்மளுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த கத்திரிக்காய் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. நானே இதை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேனே சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில வீடியோஸ்லாம் பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் இப்போ நம்ம அறுவடை பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க அழகாக காட்டியிருந்தாங்க. நானும் அப்படி தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு கத்திரிக்காய் மட்டும் இப்படி வித்தியாசமாக இருக்கிறத பார்த்துட்டே தான் இருந்தேன் நானுமே. என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன், ஹார்ட்டு மாதிரியே இருக்குங்க. அதனால் இதுக்கு நம்ம ஹார்ட் கத்திரிக்காய் அப்படின்னு பேர் வச்சிடலாம். இந்த வெரைட்டி கத்திரிக்காயில் இந்த மாதிரி கத்திரிக்காயும் வருமா அப்படிங்கிறது தெரியலங்க. ஆனால் நான் பார்த்ததுலலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கருப்பாக இப்படி தான் இருந்தது, அழகாக இருந்தது. இது தாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. டமேட்டோ வரையும் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். டமேட்டோ வரையும் அப்படி தாங்க. நமக்கு அதுவும் இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வேலை இருக்குது அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் வேலை செஞ்சுட்டு அசால்ட்டாக இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக அந்த சின்ன காயெல்லாம் பெருசாகுது. ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் முத்தியுமே போகுது. கரெக்டாக அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணுங்க. இதெல்லாம் முத்துனாலும் நமக்கு வேஸ்ட்டு தான். அடுத்ததான் இன்றைக்கி வெண்டைக்காயுமே இருக்குங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் செடியும் அப்படி தாங்க, எல்லா நேரமும் நல்லா வளர்ந்து வரும். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஒரு 2-3 செடி அப்படியே இருக்குதுங்க, குட்டியாகவே இருக்குது. மீதி செடிகள்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துச்சுங்க. வளர்ந்துச்சு அப்படின்னாலுமே அந்த அளவுக்கு நல்லா வந்தது அப்படின்னு சொல்ல முடியல, அப்படி தான் இருந்துகிட்டு நம்மளுமே இப்போ இந்த வெண்டைக்காய் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்ம காய்கள் எடுக்க ஆரம்பித்ததே அடுத்த பேட்ச் அந்த மாதிரி கரெக்டாக போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் தொடர்ந்து நமக்கு அறுவடைக்கு வந்துட்டுருக்கோம். நானும் மறுபடியும் எல்லா செடிகளையும் நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க இருந்தேன். அதுக்குள்ளே இந்த பொங்கல் வேலைகள்லாம் வந்ததுனால நமக்கு நிறைய நாட்கள் பார்த்திங்கன்னா அதுலேயே ஓடி போயிடுச்சு. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியல. அடுத்த பேட்சுக்கு நம்ம ரெடியும் பண்ண முடியல. அந்த மாதிரி தாங்க இருந்துகிட்ருக்கு. இப்போது வெள்ளை கலர் வெண்டைக்காயும் இருந்துச்சு, அதையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. குடமிளகா செடியிலையும் இன்றைக்கி 2 காய் இருந்ததுங்க. இந்த சைடு இருக்கிற செடியிலையும் ஒன்றார பிஞ்சுகள் பிடிச்சிருந்தது. இந்த 2 மிளகால ஒரு மிளகா பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று லைட்டாக கடித்த மாதிரி இருக்குங்க, பாருங்களேன். நம்ம அறுவடை பண்ணுறத அங்கே பாருங்களேன் எப்படி உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாக அறுவடையை முடிச்சுட்டு கிளம்புங்க, எனக்கு பசிக்குதுங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்குதுங்க. நம்ம அந்த சைடு போனால் போதும், இந்த சைடு பச்சை மிளகா வேட்டையை ஆரம்பிச்சிரும். கொத்தவரங்காயும் இருக்குங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கொத்தவரங்காய் செடியும் அப்படி தாங்க, எல்லாமே காய்கள் முடிய போகுது. நம்ம முன்னாடியே கரெக்டாக நடவு செஞ்சுருந்தோம் அப்படின்னா இந்த காய்கள் முடியும் போது அடுத்தடுத்து அந்த செடிகள்லேருந்து நமக்கு அறுவடை கிடச்சிட்டு இருந்திருக்கும். நடவு பண்ணாமல் விட்டாச்சுங்க. சரி, அது போனது போகட்டும். அடுத்தது நம்ம தைப்பட்டத்துக்காவது விதைகளை போட்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க யோசிச்சுட்ருக்கேன். இன்னும் தைப்பட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி எந்த செடிகளையும் நடவு பண்ணலைங்க. இனிதான் என்னென்ன செடிகள் நடவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நடவு பண்ணணுங்க. நீங்கள்லாம் தைப்பட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா, நடவு பண்ணியிருக்கீங்களா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி கொத்தவரங்காயுமே ஓரளவுக்கு நல்ல அறுவடையாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல இருக்கிற செடிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. இனி வெண்டைக்காய் கொத்தவரங்காய் எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருங்க. அதுக்கு அடுத்து தான் பீன்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுங்க, அதை அறுவடை பண்ணிக்கலாம். நிஜமாவேங்க இந்த 2 செடி தான் அறுவடை கொடுத்துட்ருக்குது. ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த செடி, ஒரு தடவை அந்த செடி, அந்த மாதிரி அதில் வந்ததே ஓரளவுக்கு நல்ல அறுவடையாக இருந்ததுங்க. இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா இந்த செடியில் நிறையா இருக்கும், அதில் ஒரு 4 காய் இருக்கும். அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி இந்த செடியில் தாங்க அளவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி எடுத்த அளவுக்கு வரல, இன்றைக்கி கொஞ்சமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு குட்டி பொரியலுக்கு அளவாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நமக்கு காய்கள் அறுவடை வந்தாலே போதுங்க. ஒரு 4-5 செடி வச்சா சூப்பராக நம்ம பீன்ஸ் அறுவடை பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக நம்ம இன்றைக்கி வெந்தயக்கீரை வந்து அறுவடை பண்ண போகிறோங்க. வெந்தயம் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வேறு இடத்துல கொஞ்சம் நடவு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மீதி விதைகள் கையில் இருந்ததுங்க. சரி இந்த இடத்துல நடவு பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடுகுக்குள்ளே வந்து கொஞ்சமாக நடவு பண்ணியிருந்தேங்க. அப்படியே அந்த இடத்துலையும் கொஞ்சம் போட்டு விட்டுருந்தோம். அதுதான் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணுறோம். கீரைக்கு அப்படிங்கும்போது நம்ம இன்னும் நல்லா கிட்ட கிட்ட வந்து நடவு பண்ணி விடலாங்க. இல்லாட்டி அப்படியே விதைச்ச மாதிரியும் கூட விடலாம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் இந்த மாதிரி செடிகளெல்லாம் நடவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயக்கீரைன்னே சொல்லலாங்க. ஏன்னா மற்ற விதைகள் கூட நீங்கள் கடையில் போயிட்டு வாங்கணும். வெந்தயம் ஈஸியாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கிட்ட கிட்ட நடவு பண்ணி விட்டு தண்ணி விட்டாலே போதுங்க, உங்களுக்கு சூப்பராக முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல கீரை அறுவடை கொடுக்கும். அதை பார்த்த உடனே உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்ன ஆரம்பிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இடத்துல இருந்த கீரை எல்லாமே நம்ம அறுவடை பண்ணியாச்சுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வெங்காயமோ இல்லை வேறு ஏதாவதோ நடவு பண்ணி விடணும். இங்கேயும் கொஞ்சம் இருக்குது. அப்படியே பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு இதையே அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கீரையை பருப்பில் தாங்க போட போகிறோம். அதனால் நமக்கு அளவாக ஒரு கட்டு கீரை இருந்தாலே போதுமானதாக இருக்குங்க. இங்கிருந்தது எல்லாமே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனி நம்ம வந்து வெந்தயத்துக்காக நடவு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேயுமே நமக்கு வேணும் அப்படின்னா அந்த கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம களைச்சி கொஞ்சம் கீரை எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்மளோட சிவப்பு கலர் கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. இந்த டைம் வந்து சிவப்பு கத்திரி ஒரு சூப்பரான அறுவடையாக இருந்துச்சுங்க. இதுக்கு முந்தின நாள் பச்சை கலர் கத்திரிக்காய் வந்து நிறைய அறுவடை பண்ணியிருப்போம். அந்த அறுவடையும் நான் இந்த வீடியோலேயே சேர்த்து கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல அறுவடையாக இருந்ததுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், கத்திரி செடியில் பூக்கள் நிறைய வைக்குது, ஆனால் காய்கள் வந்து அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் எனக்கு வீட்டுக்கு தேவையானது கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளும் எந்த ஒரு ஸ்ப்ரேவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் இந்த செடிகளுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சா என்னன்னு தெரியலங்க. இப்போ வந்துட்டு நல்லா காய்கள் வைக்க ஆரம்பிக்குதுங்க. எனக்கே வந்து பொங்கலப்போ இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா எதிர்பார்க்கல. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடையுமே கொடுத்துருந்தது. இந்த கத்திரிக்காய் எல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் தாங்க பார்த்தோம் 1-2 செடி அந்த சைடு ஓரமாக இருந்ததுலேயும் அவ்வளோ காய்கள் இருந்திருக்கு. அதை வந்து நாங்கள் கவனிக்கலைங்க. இங்கே இருந்ததை மட்டும் அறுவடை பண்ணிட்டு போயாச்சு. அப்புறம் அடுத்த நாள் தான் வந்து அதில் அறுவடை பண்ணங்க. அந்த ஒரு செடியில் மட்டுமே நமக்கு ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு காய் வந்து அந்த செடி வந்து பிடிச்சிருந்தது. அந்த அறுவடை வந்து நம்ம வீடியோலாம் எடுக்கலைங்க. ஏன்னா அடுத்த நாள் தான் வந்துட்டு பண்டிகை எப்போ தெரிஞ்சவங்க வந்தாங்க. சரி அவங்களுக்கு வந்து செடியிலிருந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி கொடுத்தாங்க. அந்த ஒரு செடியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. எனக்கே சர்ப்ரைஸாக போச்சு. இப்போவும் நம்ம எந்த ஒரு ஸ்ப்ரே எதுவுமே பண்ணலைங்க. தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கிச்சா இல்லை உங்ககிட்ட சொன்னதுனால இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு கோவம் வந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சுதான் அப்படின்னு தெரியலங்க. அதுலேயும் 1-2 செடி தாங்க நல்லா பிடிச்சிருக்கு. மீதியெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த கத்திரிக்காய் ஒரு சூப்பரான அறுவடை அப்படின்னே சொல்லுவேங்க. இதில் பாருங்களேன் ஒரு கத்திரிக்காய் அப்படியே பழுத்திருக்கு. அது வந்து விதைக்காக விட்டுறலாம். இந்த பச்சை கலர் கத்திரிக்காயும் ஒரு நல்ல அறுவடையாக இருந்துச்சுங்க. இது வந்து நாங்கள் முதல் நாளே அறுவடை பண்ணிட்டோம். இதை மட்டும் தனியாக ஏன்னா சமையலுக்கு வேணும் அப்படிங்கிறதால அறுவடை பண்ணியாச்சுங்க. அதை நான் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். பச்சை கத்திரிக்காயும் சரிங்க, சிவப்பு கத்திரியும் சரி, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நல்ல அறுவடையை வந்து கொடுத்துருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம இதுக்குன்ட்டு மறுபடியும் எதுவுமே பண்ணலங்க. நமக்கு அந்த வீட்டு வேலை க்ளீன் பண்ணுறது, பொங்கல் வைக்கிறதே அளவாக இருந்துகிட்டு இருந்தது. தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி காய்கள் வந்து கொடுத்துருந்ததுங்க. இந்த பச்சை கலர் கத்திரிக்காயும் அப்படி தாங்க. நம்ம இந்த அறுவடை பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சில மீடியமாக இருந்த காய்களெல்லாம் பண்டிகையப்போ 1 நாள் 2 நாளில் தெரிஞ்சவங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ கூட கொஞ்சம் நான் செடியிலிருந்து மறுபடியும் கூட பறித்து அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் உங்ககிட்ட சொன்ன பின்னாடி தாங்க நல்லா காய்கள் வச்சிட்ருக்கு. அதனால் இந்த கத்திரிக்காய் செடிக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக்குமே நீங்கள் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து சூப்பராக நம்மளோட பச்சை கத்திரி அறுவடையை வந்து பண்ணியிருந்தோம். காய்கள் நிறையவே இருந்துச்சுங்க. கத்திரிக்காய் எல்லாமே அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு.
இது வந்து முந்தின நாள் அறுவடை பண்ணதுங்க. அடுத்த நாள் தான் நம்ம மீதி எல்லாமே அறுவடை பண்ணோம். அறுவடை பண்ணிட்டு கிளம்பும்போது வழியில இந்த தக்காளி செடியில் 4 பழம் இருந்ததுங்க. அதையும் அப்படியே 4 பழத்தை பிடுங்கியாச்சுங்க, வீடியோ எடுக்கல. வெந்தயக்கீரை நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்களேன், இங்கே கொஞ்சம் இருக்குது. நமக்கு வேணும் அப்படின்னா அந்த கூட்டமாக இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற செடிகளை பிடுங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தை மாதத்தில் நம்மளோட முதல் அறுவடை இது தாங்க. 3 விதமான கத்திரிக்காய். இதில் ஒரு கத்திரி ஒன்று தான் இருக்குது. பச்சை கத்திரியும் சேர்த்தோம் அப்படின்னா 4 விதமான கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், கொஞ்சம் தமட்டவரை, அதுக்கப்புறம் குடமிளகா, பீன்ஸ், வெந்தயக்கீரை அப்படின்னு ஒரு சூப்பரான அறுவடை வந்து பண்ணியிருக்கோம். இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.